இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு ஒன்றே தீர்வு தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு தமிழ் ஈழம் ஒன்றே தீர்வு. பெரும் போராட்டத்தை இந்த நேரத்தில் அங்க நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாணவர்களுக்கு, நம்மளுடைய அன்பான உயிரான உறவான அந்த மாணவர்களுக்கு துணையாக இன்னைக்கு இந்த இடத்துல இந்த போராட்டம் ரொம்ப எழுச்சியோடு நடந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமான 4 கோரிக்கைகள், அவர்களுடைய கோரிக்கைகளோட தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக முன்வைக்கப்படுற அந்த கோரிக்கைகள் இலங்கை அரசினால், அதாவது 48க்கு பிறகு, அவங்களுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இன அழிப்பை ஐநா சபை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. இன்னும் அங்க இன அழிப்புங்கிறதும் இன படுகொலைங்கிறதும் நிறுத்தப்படலைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அடுத்தது, ஐநா சபை காலதாமதமின்றி இனப்படுகொலை தொடர்பாக நடைபெற்ற போர்க்குற்ற விசாரணை அறிக்கையை வருகின்ற மார்ச் மாத கூட்டத்தொடரிலேயே வெளியிட வேண்டும். இன்னைக்கு மிகப்பெரிய சதி நடந்து அது 6 மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க வாழற தமிழர்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் இதை ஏத்துக்கல, பொறுத்துக்கல. இது ஒரு பெரும் கோபத்தை உண்டு பண்ணிருக்கு. எங்களுடைய நியாயமான அறமான இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்ங்கிறத ஐநாவுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது, தமிழீழ மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க சுதந்திர தமிழீழம் அமைய பொது வாக்கெடுப்பை விரைவில் ஐநா சபை நடத்த முன்வர வேண்டும். இது முக்கியமான ஒரு கோரிக்கை. அடுத்தது, தமிழீழ மக்களின் நல்வாழ்விற்காகவும் விடுதலைக்காகவும் போராடிய தமிழீழ விடுதலை புலிகளை தமிழீழ மக்களின் தேசிய ராணுவமாக அங்கீகரிக்க வேண்டும். இது 4வது கோரிக்கை. அது மட்டுமல்ல, எங்களுடைய ஈழ உறவுகளுக்கு விடுதலை கிடைக்கும் வரை உலகம் முழுக்க வாழற தமிழர்களும், குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும், உலகம் முழுக்க அது ஈழத்திலேயா இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயா இருந்தாலும் புலமிழந்து வாழ்கிற மாணவர்களாக இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாரும் ஒரே நிலையில ஒரு புள்ளியில இணைஞ்சு வேலை செய்யறதுக்கான தொடக்கமாகவும் இந்த போராட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தாய் தமிழகம் தமிழகத்திற்கு இறுதி நாள் வரை விடுதலை கிட்டும் வரை துணையாக நிற்போங்கிறது தான் எங்களுடைய